जननी जन्म सौख्याणां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க. விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது இருக்கக்கூடிய காலம், அதாவது இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பழிவாங்கும் எண்ணம், திடீர் கோபம், உணர்ச்சி வசப்பட்ட முடிவு, நல்ல வாய்ப்புகளை தள்ளிவிடும். ஸோ யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேண்டாம். உங்களுக்கு விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள்லாம், 5ல் சனி அபவாதம் என்பார்கள்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தேவையில்லாத கெட்ட பேரு, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அதே போல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி எல்லாமே இருக்கு. அதனால ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்களா போய் எனக்கு திடீர் கோபம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, பழி வாங்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் வேண்டாம். ஸோ எப்படி நார்மலா எப்படி இருக்கணுமோ, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அடுத்த அந்த வேலையிலேருந்து அடுத்தடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்படியே போங்க. அதுதான் நல்லது. உங்கள் வளர்ச்சியை தடுக்க சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம், அது பார்த்துக்கோங்க. அலுவலகத்தில் உங்களை பற்றிய வீண் பழி பரவ வாய்ப்புள்ள. தேவையில்லாம ஏதாவது அவனுக்கு அனுபவம் பத்தல, இவன் இதை செய்யறான், அவன் அதை பண்றான், அவன் இதை பேசுறான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கூட ஆதாரம் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம். இவன் அப்படி செஞ்சான், இவன் அப்படி செஞ்சா, யாரை பத்தி நீங்க குத்தம் சொல்லாதீங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா நீ பேசலன்னா பேசாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோ. நீங்கள் செய்த வேலைக்கான பாராட்டு வேறு ஒருவரை பெறும் நிலை மன வருத்தத்தை தரலாம். நீ கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சிருப்ப, மேலதிகாரி இன்னொருத்தனை கூப்பிட்டு பாராட்டும், உன்னாலதான் இது நடந்தது, ஆனா அதுக்கு கஷ்டப்பட்டது முழுக்க யாரு? நீங்களா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ பார்த்துக்கோ. பழைய பாக்கி வசூலாக தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத மருத்துவ செலவு, வாகன செலவு தரலாம். ரகசிய முதலீடு, அதிக லாபம் வரும் அழைப்புகளை நம்பாதீர்கள். ஸோ எதை நம்பணுமோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கோ. வாகன செலவு தரலாம், மருத்துவ செலவு அதிகம் வரலாம், அதே போல வாகன செலவும் வரலாம். ஒரு கார் வச்சிருக்கோம், 2 வீலர் வச்சிருக்கீங்கன்னு செலவுகள், நீங்க ஒரு செலவு வச்சிருப்பீங்க, அது ஒரு செலவு உங்களை கொண்டு விடும். நெருங்கியவர்களுடன் கூட பண பரிவர்த்தனையில் ஆதாரத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கறது கூட ஆதாரத்தோட வச்சுட்டு செலவு பண்ணுங்க. பழைய குடும்ப ரகசியம் மீண்டும் பேசப்படலாம். ஒரு கடுமையான வார்த்தை மோதலாக மாறக்கூடும். சோ பேசுறது கூட கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. உறவினர்களின் தூண்டுதலால் முடிவு எடுக்காதீர்கள். பெரியவர்களின் ஆலோசனை அலட்சியம் செய்யாதீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணால் ஒரு அவ பெயர் வரும், ஒரு பெண்ணால் அவ பெயர் வரும். சில பேருக்கு ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆணால அவ பெயர் வரும். தேவையில்லாம அவன் ஏதாவது ஒண்ணு கலைச்சி விட்டுருப்பான். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஸோ கவனமா இருங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க இந்த ராசியில இருக்கீங்களா, வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க, வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களா போய் தலையிட்டுக்காதீங்க. உங்க வேலையில நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சந்தேகத்தை நல்ல உறவை இழக்க நேரிடலாம்.
ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க, அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வரும். அவசரமாக கிளம்பும்போது மொபைல் விட்டுட்டு வர்றது, ஆஃபீஸில் மொபைலை விட்டுட்டு வர்றது, அதே போல் அவசரமாக கிளம்பும்போது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வர மறந்துடுறது, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்துன்னு போகிறதுக்கோ எடுத்துன்னு வரத்துக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கூட கவனமாக இருங்க. இரவு நீண்ட நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. சமூக வலைதளங்களில் யாரையும் விமர்சித்து பதிவு செய்யாதீர்கள். தேவையில்லாமல் யாரை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் குறை பேசாதீங்க. மற்றவர்கள் சண்டையில் தலையிட்டால் தேவையில்லாமல் நீங்களே சிக்கிக் கொள்ளலாம். அதுலயும் சிக்கிக்காது. உடல் சூடு, ரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றில் கவனம் தேவை. அதிக மன அழுத்தம் உடலை பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு. விருச்சிகமே இந்த மாசத்துல நீ எதையுமே அலட்சியம் பண்ணிடாத. எதையாவது ஒண்ணு அலட்சியம் பண்ணினா கூட உனக்கு பிரச்சனை தான். வேலையில இருக்கே அலட்சியம் காட்டாது, பிசினஸ்ல இருக்கே அலட்சியம் காட்டாது, குடும்பத்துல இருக்கே அலட்சியம் காட்டாது. நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அலட்சியம் காட்டினால் கூட அது பெரிய பிரச்சனையில வரும். ஸோ அது ஒன்று அமைதியாக யோசித்து செயல்படுவது இந்த மாதத்தின் மிகப்பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யோசிச்சு அமைதியா சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம்.